ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 100 கிராம் கேரட், 100 கிராம் பீன்ஸ், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு காய்ந்த மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, ஒரு பல்லு தேங்காய் துருவல், ஊற வைத்த சிறு பருப்பு. நாம் இப்போ செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். கடாயை வச்சுக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போது 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா வேக வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சா போதும். உப்பு போட்டுக்கலாம். கடாயில் கொஞ்சம் தண்ணி இருக்க சொல்லவே நம்ம ஊற வச்ச சிறுபருப்பை போட்டுக்கலாம். அப்போ தான் அது நல்லா வேகும். நல்லா வெந்துருச்சு, அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயை அடுப்பில் வச்சு தாளிப்புக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 மிளகாயும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே காய்கறியில் உப்பு போட்டோம், அதனால் அதிகமாக போட தேவையில்ல, கொஞ்சமாக போட்டுக்குங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. கேரட் பீன்ஸை தாளிப்பு கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். தேங்காய் துருவலை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.